தோழர்களே, இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரெண்டு விஷயம் நம்ம ஆட்சிக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தியிருக்கு. ஒன்று, இந்த கோவில் நிலம் சம்மந்தப்பட்ட விஷயம், இதை நம்ம ஒத்துக்கணும். ரெண்டாவது மிக முக்கியமானது, ஒரு லாக்அப் டெத்து நடந்திருக்குல்ல, சபரிவர்மன் அப்படிங்கிற ஒருத்தர் நாகர்கோவிலோட கிளை சிறையில் இறந்து போயிருக்கார். இதை ரெண்டு பற்றி இந்த வீடியோவில் நான் தெளிவாக பேசணும்னு நினைக்கிறேன். எனக்கு என்னென்னா, இந்த கோவில் நிலத்தில் அமைச்சர் ரமேஷ் ஏன் கேள்வி கேட்குறீங்க? அப்புறம் கோவில் நிலம், அப்புறம் ஆட்டையை போட்டால் அமைச்சரை தானே கேள்வி கேட்கணும், வேற யாரை கேள்வி கேட்குறது? ஒரே நாளில் ஒருத்தர் வருவாராம், பதிவு பண்ணி கொடுப்பாராம், போயிடுவாராம். இன்னொருத்தருக்கு வந்து பதவி உயர்வு கொடுப்பாங்களாம். ரெண்டையும் தான் நம்புற மாதிரியா இருக்கு. இதெல்லாத்தையும் கவனிக்கும் போது தான் அமைச்சர் ரமேஷ் அவர்கள் மேல சந்தேகம் வருது. அவரோட உறவினர்கள் சொல்றாங்க, அவரோட உறவினர்கள் இல்லைன்னு சொல்லி அமைச்சர் மறுத்துட்டாரு. சரி, உறவினர்கள் இல்லைங்க, அப்ப அந்த கோவில் நிலத்தை ஆட்டையை போட்டது யாரு அப்படிங்கிற கேள்விக்கு நான் மறுபடியும் சொல்றேன், ஆட்டையை போட்ட கதை வேற. நீங்க ஏன் அமைச்சரை இழுக்கிறீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்ல வரேன். அப்போ முழுமையா உனக்கு தெரியுமா, விஷயம் தெரியுமா, என்ன நடந்துச்சுன்னு உன்னால சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். முழுமையான தகவலை ரொம்ப தெளிவாக இந்த வீடியோவில் நான் சொல்றேன். இப்படி கொஸ்டின் கேட்காதீங்க, இப்படி கொஸ்டின் கேளுங்க அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நான் சொல்ல வர்ற பிரதானமான வாதம். நம்பர் 1. நம்பர் 2, அந்த லாக்அப் மரணத்தை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். சாத்தான்குளம்ங்கிறாங்க, அஜித் குமாருங்கிறாங்க, அது மாதிரியா அந்த லாக்அப் மரணம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க போகிறோம். இந்த ரெண்டு கேள்விகளுக்கு விடை தேரலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் தோழர்களே, நான் ரெண்டு பேரை உங்களுக்கு சொல்கிறேன், அந்த ரெண்டு பேரை ஞாபகம் வச்சுங்க. ஒன்று ஜஸ்டின் மணிகண்டன் அப்படிங்கிற ஒருத்தர், இன்னொருத்தர் மாரிமுத்து அப்படிங்கிற ஒருத்தர். சரிங்களா? இப்போ ஒருத்தர் வந்து ஒரு நாளில் இங்கே வந்து இதை முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாப்ல சார் பதிவாளராக. இன்னொருத்தருக்கு பதவி உயர்வு கொடுக்கப்பட்டிருக்கு. இவர் வந்து அறநிலைத்துறையில் இருக்கார், இணை ஆணையர் அப்படிங்கிறவர் கூடுதல் ஆணையர் அப்படிங்கிற போஸ்டிங்க்கு போயிருக்காரு. இப்போ ரெண்டு பேருக்கு நடக்கக்கூடிய யுத்தத்தில் தான் எல்லாருமே அமைச்சர் ரமேஷ் அவர்களை சந்தேகப்படுறாங்க. அமைச்சர் ரமேஷ் அவர்களும் விளக்கம் கொடுத்துட்டாங்க. ஆனால் பெரும்பான்மையாக சும்மா இருக்கணும், முட்டு கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லிட்டு இருக்காங்க. முழு கதையை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஒருத்தரை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும். ஒவ்வொரு இடத்துலையுமே நான் சொல்கிறேன், ஒருத்தரை ஞாபகம் வச்சுங்க, ஒருத்தரை ஞாபகம் வச்சுங்கன்னு சொல்கிறேன். அந்த ஒருத்தர் யாருங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 1888களில் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, இந்த நிலத்தை வந்து கோவிலுக்கு பயன்படுத்திங்கன்னு சொல்லி மடத்துக்கு கொடுக்குறாரு. கோவிலோட பயன்பாட்டுக்கு மட்டும் செய்யுங்க, பக்தர்களுக்கு பயன்படுத்துங்க, விழாக்களுக்கு பயன்படுத்துங்க, வேற எதுக்கு இந்த நிலத்தை பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லி 1888 சுதந்திரத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டாரு. அப்போ என்னப்பா கோவில் இருக்க அந்த நிலத்தை தானே ஆட்டையை போட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, அது கிடையாது கதை. அந்த நிலம் இருக்குது, கோவில் பயன்பாட்டில் இருக்குது. 60 வருஷமாக அந்த நிலம் தனியார் நபர்கள் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்தாங்க, தனிப்பட்ட நபர்கள். அங்கே ஒன்றுமே இல்லை, புல்லு பூண்டு அத்தனையும் முளைச்சி கிடக்கு, அதை பயன்படுத்த முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. 60 வருஷமாக இருந்த ஆக்கிரமிப்பை போன வருஷம் செப்டம்பர் 25 தான் மீட்டிருக்காங்க. யார் மீட்டிருக்கா? அந்த ஒருத்தரை ஞாபகம் வச்சுங்க. நான் வீடியோ ஆரம்பத்தில் சொன்னேன்ல, அந்த ஒருத்தரை மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். அப்போ எப்போ அந்த நிலத்தை தனியார்ட்டேருந்து மீட்டிருக்காங்கன்னா, இப்போ 2025 தான் மீட்டிருக்காங்க. 60 வருஷமாக இது ஆக்கிரமிப்பில் தான் இருந்திருக்கு. இந்த 1.40 ஏக்கர் நிலம், இது 100 கோடி மதிப்புங்கிறாங்க. சில பேர் அவ்வளோலாம் கிடையாதுங்க, 30-40 கோடி தான் அப்படிங்கிறாங்க. ஆனால் 2 கோடிக்கு இந்த நிலத்தை முடிச்சது எப்படி இருந்தாலும் தப்பு தாங்க. அது எத்தனை கோடி மதிப்பாக இருந்தாலும் 2 கோடிக்காயா முடிப்பீங்க? மனசாட்சி இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இருக்குது. சரி, அப்போ 60 வருஷமாக ஆக்கிரமிப்பில் இருந்ததை ஒருத்தர் மீட்டிருக்காப்புல, இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நம்பர் 1. நம்பர் 2, பிரதானமான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு முறையுமே போன ஆட்சி திமுக ஆட்சியிலேருந்து இந்த நிலத்தை இப்போ செப்டம்பரில் மீட்டாங்கல்ல, மறுபடியும் அந்த தனியாருக்கு இந்த நிலம் மாறுறதுக்கு ஏகப்பட்ட முயற்சி பண்ணியிருக்காங்க. இதை எப்படியாவது பண்ணணும், இதை எப்படியாவது செய்யணுங்கிற மாதிரி ஏகப்பட்ட முயற்சி பண்ணும்போது ஒவ்வொரு முறையும் மாவட்டத்தோட பதிவாளர் அலுவலகத்துக்கு இந்த நிலம் கோவில் நிலம் இப்போதான் மீட்டிருக்கோம், இதை நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு சொல்லி அறிவுறுத்தலை 4 தடவை இதுவரைக்கும் கடிதம் எழுதி ஒருத்தர் வந்து அறிவுறுத்தல் கொடுத்துருக்காரு. அந்த ஒருத்தரை ஞாபகம் வச்சுங்க. இங்கே 2வது பாயிண்ட். இப்போ 3வது, அந்த நிலத்தை மீட்டுட்டாங்கல்ல, மீட்டுட்டு அப்படியே புதர் மண்டி கிடந்த நிலத்தை எல்லாத்தையும் சரி பண்ணி அதை வந்து பக்தர்கள் வந்து கோவிலுக்கு வர்ற பக்தர்கள் வந்து வாகனத்தை நிப்பாட்டுறதுக்கு இலவச பார்க்கிங்காக ஒருத்தர் மாற்றிருக்காரு. அந்த இலவச பார்க்கிங்காக இருக்கக்கூடிய நிலத்தை தான், அதாவது முன்னாடி வந்து புதர் மண்டி கிடந்துச்சு, அதை ஆக்கிரமிப்புலேருந்து மீட்டு இலவச பார்க்கிங்காக மாட்டின அந்த ஒருத்தரை ஞாபகம் வச்சுங்க. இப்போ நான் 3 தடவை ஒருத்தரை ஞாபகம் வச்சுங்கன்னு சொல்லியிருக்கேன். இப்போ 4வதுங்க. இப்படியே போயிட்டு இருக்கு. 4வது முறையாக என்ன பண்ணுறாங்க, 3 முறை வந்து சார் பதிவாளர் அலுவலகத்தில் நிலத்தை ஆட்டை போட முயற்சி பண்ணும்போது இந்த பதிவாளரோட கடிதம் பார்த்து அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டே இருந்திருக்காங்க. மார்ச் 27 அன்னைக்கு ஆட்டையை போடுறதுக்கு மிக தீவிரமாக முயற்சி பண்ணுறாங்க போன ஆட்சியிலே. ஏன்னா ஆட்சி முடியுது, போகுது, வருது, இந்த டென்ஷனில் தூக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா பண்ணும்போது மார்ச் 27 போகிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, பதிவாளர் அலுவலகத்தில் இதை பதிவு பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரு ஸ்லிப் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த ஸ்லிப்பை எடுத்துக்கிட்டு ஏப்ரல் 1 கோர்ட்டுக்கு போகிறாங்க. இதை ஆட்டையை போட ட்ரை பண்ணுறவங்க. சரிங்களா? ஒரு 3 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இதை ஆட்டையை போட ட்ரை பண்ணுறவங்க ஏப்ரல் 1 நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. நீதிமன்றத்தில் ஒரு தனி நீதிபதிகிட்ட அந்த வழக்கு விசாரணைக்கு வருது. அவர் என்ன பார்க்குறாரு, என்னப்பா பஞ்சாயத்து இல்லைங்க, கோவில் நிலம் அப்படிங்கிறாங்க, ஆனால் எந்த வழக்கும் நிலுவையில் இல்லை, எங்களுக்கு மாற்றி தர மாட்டாங்க, எங்களோட நிலம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். இவர் இப்போ அந்த நீதிபதி, தனி நீதிபதி என்ன பார்க்குறாருன்னா, அப்போ எதுவும் பிரச்சனை பஞ்சாயத்துலன்னா நிலத்தை
மாற்றி கொடுக்க வேண்டியதானு சொல்லி ஏப்ரல் 1ஆம் தேதி போகிற வழக்குக்கு ஏப்ரல் 10ஆம் தேதி அவர் வந்து விஷயத்தை சொல்கிறார், ஒரு தீர்ப்பாக சொல்கிறாரு. அப்போ நியாயமாக அந்த தனி நீதிபதி என்ன பண்ணியிருக்கணும்னா, இது என்ன நிலம், எது சம்மந்தப்பட்டது, எதுக்கு வந்து மாற்றி தர மாட்டேன்னு சொல்லி சார் பதிவாளர் அலுவலகத்தில் சொல்கிறாங்க. அப்போ என்ன பஞ்சாயத்து, அப்போ பதிவாளர் அலுவலகம், அப்புறம் வந்து கோவில் நிலம்னா கோவில் அலுவலகம், அறநிலையத்துறைனா அறநிலையத்துறைக்கு ஒரு நோட்டீஸ் ஒன்று அனுப்பணும். சம்மந்தப்பட்டவங்க 4 தரப்பை விசாரித்து அவர் ஏப்ரல் 10 ஒரு தீர்ப்பை சொல்லியிருந்தாருன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. 1ஆம் தேதி போனதுக்கு 10ஆம் தேதி தீர்ப்பு கொடுத்துட்டாரு அந்த தனி நீதிபதி. அந்த தனி நீதிபதி இப்படி தீர்ப்பு கொடுத்துட்டார் அப்படிங்கிறப்போ அதை எதிர்த்து மேல்முறையீடு போகணும் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு புரியுது. அந்த ஒருத்தர் அதை எதிர்த்து எப்போ மேல்முறையீடு போறாருன்னா ஜூன் 30ஆம் தேதி போறாப்ல. அதுக்கு முன்னாடியே தொடர்ச்சியாக கடிதம் எழுதுறாரு, இந்த நிலத்தை யாருக்கும் மாற்றாதீங்க செய்யாதீங்கன்னு சொல்லி ஜூலை 3ஆம் தேதி வரைக்கும் கடிதம் எழுதி வச்சிருக்காருங்க. ஜூலை 6ஆம் தேதி அன்னைக்கு இந்த நிலத்தை மாற்றி கொடுத்துருக்காரு. எங்க கொடைக்கானல் இருக்காரு, கொடைக்கானல் இருந்தவர் ஒரு நாளில் இங்கே வராரு, வந்து மாற்றி கொடுத்துட்டு போறாரு. இப்போ இங்கே பழனியில் ஒரு ஆஃபீஸர் லீவுனா அப்போ பழனியில் இருக்கிற அதே அலுவலகத்தில் வேற ஆஃபீஸரே கிடையாதா, இன்சார்ஜ் எடுத்துக்க. கொடைக்கானல்லேருந்து ஒருத்தர் எங்க பழனி கொடைக்கானல் பக்கத்தில் தானங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்திருக்காரு. அதாவது மற்ற யாருமே இந்த நிலத்தை மாற்றி கொடுக்க ஒத்துக்கலைங்க. ஏன்னா எல்லாருக்குமே இந்த ஹிஸ்ட்ரி தெளிவாக தெரியுது, இதை எப்படி மீட்டிருக்காங்க, என்ன செஞ்சிருக்காங்க எல்லாமே தெரியுது. யாருமே பண்ணலை. பண்ணுறதுக்கு மண்டையாட்டின ஒருத்தரை நீதிமன்ற உத்தரவு இருக்கு, அதை வச்சு மாற்றி கொடுத்துட்டு எந்த பஞ்சாயத்தும் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த தனி நீதிபதி உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு போயிருக்காங்க. அதையும் மறைச்சு தனி நீதிபதிட்டே பல விஷயத்தை மறைச்சு இந்த நிலத்தை ஆட்டை போடுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த ஒருத்தர் தொடர்ச்சியாக தடுத்துக்கிட்டே இருக்கார். இதை மாற்றி கொடுத்துட்டாரா, இவர் போயிட்டாரா, விஷயம் வெளியே தெரிஞ்சிருச்சு. விஷயம் வெளியே தெரிஞ்சோன்னே ஒருத்தர் வந்து மாற்றி கொடுத்தாருங்கிறத சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஜஸ்டின் மணிகண்டன் அப்படிங்கிற ஒருத்தரை, இந்த இன்சார்ஜ் கொடைக்கானலில் இருக்கிற ஒருத்தரை இங்கே போட்டிருக்காங்கல்ல, அது என்னங்க இது, இதை பண்ணக்கூடாதுல்ல, அப்போ மாவட்டத்திலே தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இவரை போட்ட இந்த இன்சார்ஜ் இவர் கொடுத்த மாவட்ட பதிவாளர் ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, அவங்களையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் அந்த அலுவலகத்தில் வேற ஆள் கிடையாதா, என்னங்க இது நியாயம் அப்படிங்கிற மாதிரி. ஒரு நாள் இவர் வருவாராம், முடிப்பாராம், போவாராம், சர்ச்சைக்குரிய விஷயத்தெல்லாம் தொடவே மாட்டாங்க. இதை பண்ணதான் வந்திருக்கார், ரொம்ப தெளிவாக தெரியுது. பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாப்ல. இது ரெண்டையும் முடிஞ்சா இப்போ அந்த ஒருத்தர் யாருன்னு சொல்கிறேன். ஆக்கிரமிப்பில் 60 வருஷமாக இருந்ததை மீட்டு உருவாக்கம் பண்ணி அதை ஒரு பார்க்கிங்காக மாற்றி ஒவ்வொரு முறையும் 2025லேருந்து இப்போ வரைக்கும் அதை தடுக்கும் போது கடிதங்களை எழுதி அறிவுறுத்தல் கொடுத்து நீதிமன்றத்தில் தனி நீதிபதி ஒரு உத்தரவு போடும்போது அதை எதிர்த்து மேல்முறையீடு போய் இது எல்லாத்தையுமே பண்ணது யார் தெரியுமா, இணை ஆணையர் அப்படிங்கிற அந்த மிக முக்கியமான மாரிமுத்து அப்படிங்கிற ஒருத்தர் தான். இது அத்தனை தடுத்த மாரிமுத்துக்கு சீனியாரிட்டி அடிப்படையில் அவருக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டிருக்கு. இணை ஆணையர்னா ஒரு மண்டலத்தை பார்த்துப்பாங்க, இல்லை ஒரு கோவிலை பார்த்துப்பாங்க. கூடுதல் ஆணையர்னா மொத்த தமிழ்நாடுக்கான கண்ட்ரோல் அவங்களுக்கு வந்துடும்னு வச்சுங்களேன். அந்த ரேஞ்சுக்கு அவங்க போயிடுவாங்க. இப்போது இந்த ஆணையருக்கு பதவி உயர்வு கொடுத்தது அமைச்சர் ரமேஷ் தான். இவருக்கு பதவி உயர்வு கொடுத்ததுனால, ஏன்னா இவருக்கு அந்த நிலத்தை உறவினருக்கு மாற்றி கொடுத்ததுனால ஒரு பதவி உயர்வு கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது அத்தனை தடுத்ததே அந்த மனுஷன் தாங்க. யார், மாரிமுத்து அப்படிங்கிற மனுஷன் தான். அப்போ அறநிலைத்துறை தான் முழுக்க இதில் போராடி இருக்கு. இந்த நிலத்தை ஆட்டை போட விடக்கூடாது, அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் தொடர்ச்சியாக போராடி இருக்கு. அறநிலையத்துறை தான் இந்த நிலத்தை மீட்டு உருவாக்கமும் பண்ணியிருக்கு. அந்த அறநிலையத்துறையோட இணை ஆணையராக இருந்த அந்த மாரிமுத்து இல்லைனா இந்த நிலத்தை என்னைக்கே ஆட்டை போட்டிருப்பாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஏன்னா போன ஆட்சியிலேருந்து இதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நான் விகடனில் வந்த ஒரு செய்தியை உங்களுக்கு சைடில் போடுறேன். இவ்வளோ கதையும் பண்ணி முடிச்ச பிறகு அமைச்சர் ரமேஷ் தான் காரணம்னா என்ன கதை? யார் இதை நம்புவா? எப்படி இதை நம்ப முடியும்? அப்போ எங்கே தப்பு நடந்திருக்கு? அப்போ அந்த சார் பதிவாளர் ஒரு நாளில் வந்தார்ல, அவர் அந்த ஒரு நாளில் கொண்டு வந்தாங்கல்ல மாவட்ட பதிவாளர், அவங்க 2 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேரோட ஃபோனு, இந்த 3 பேர் ஆட்டையை போடுறாங்கல்ல, இவங்க யார்கிட்ட பேசுகிறாங்கன்னு சொல்லி இந்த ஃபோனு, இந்த நெட்வொர்க்கு அத்தனையும் நம்ம கண்டுபிடிச்சோம்னா அமைச்சர் ரமேஷ் இல்லை, அந்த பக்கம் பத்திரப்பதிவுத்துறையோட அமைச்சர் இல்லை, இந்த 2 பேர் கன்ஃபார்ம் இல்லை. ஆனால் வேறு சில பேர் இருக்காங்க. எப்போ வேறு சில பேர் இருக்கான், அவனை பிடிக்காம அமைச்சர் ரமேஷை குறை சொல்லிட்டு இருந்தா என்ன கதை அப்படிங்கிறதான் இங்கே நான் கேட்குறேன். அப்போ அந்த வேறு சில பேரை யாரு கண்டுபிடிப்பா? சிபிசிஐடி கண்டுபிடிப்பாங்க. ஏன் சிபிசிஐடி கொடுத்துருக்காங்க? லோக்கல் போலீஸ் விசாரிச்சா அந்த வேற சில பேர் வந்து அந்த போலீஸை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ சிபிசிஐடினா இது உள்துறை செயலாளர் கண்ட்ரோலில் இருக்கும். உள்துறை செயலாளர் முதல்வருக்கு டைரக்டாக அவர் வந்து தகவலை பாஸ் பண்ண முடியும். அப்போ முதல்வர், உள்துறை செயலாளர், டிஜிபி, ஏடிஜிபி கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய மாநிலம் தழுவிய அதிகாரம் இருக்கக்கூடிய படை இந்த வழக்கை விசாரிக்கட்டும். லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை கிடையாது, இந்த வழக்கை மட்டும் விசாரிச்சு தீர்ப்பு சொல்லட்டும். இல்லை நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்ணிட்டோம், அவங்களுக்கு சட்ட நிபுணர்கள் தனியாக இருக்காங்க, அவங்களுக்கு தேவைப்படுற அத்தனை சோர்ஸுமே ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க, அவங்க விசாரிக்கணும்னு சொல்லி இந்த அரசாங்கம் பின்னாடியாவே இருக்கான். அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அந்த நபர்களை தேடுறதுக்கு சிபிசிஐடிட்ட கொடுத்துருக்காங்க. இப்போ நீதிமன்றம் வந்து அந்த மேல்முறையீடு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மேல்முறையீடு வழக்கு விசாரணைக்கு வரும்போது நீதிமன்றம் அந்த பத்திரப்பதிவை ரத்து பண்ணியிருக்கு. அந்த தனி நீதிபதியோட உத்தரவு செல்லாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த தனி நீதிபதி யார்ட்டுமே கேட்காம அதை பண்ணியிருக்காரு. இதை நீதிமன்றம் மூலமாக தான் பண்ண முடியும். அதைத்தான் அமைச்சர் வந்து பிரஸ் மீட்டில் சொன்னாங்க. அமைச்சர் ரமேஷ் அவர்கள் அதை அவர்
அவர் நீதிமன்றம் மூலமாக செஞ்சு காமிச்சிருக்காரு. அறநிலைத்துறையோட போராட்டத்தின் காரணமாக தான் அந்த நிலம் மீட்கப்பட்டிருக்கு. அப்போ அறநிலைத்துறை அமைச்சரே ஏங்க தப்பு பண்ண போறாரு? அப்படி தப்பு பண்ணார்னா அவர் ஏன் இவ்வளோ பெரிய போராட்டத்தை பண்ண போறாரு? சைலண்டாக விட்டு அப்போ நம்ம தானே போட்டோம், அப்படியே விட்டுறோம் விட்டுதானே அப்படின்னு சொல்லி அமைதியாக இருந்திருக்கலாம்ல. இங்கே நம்ம ஆட்சியில் என்ன பண்ணாங்கன்னா, பத்திரப்பதிவுத்துறைக்கும் அறநிலைத்துறைக்கும் ஒரே ஆணையர் இருக்காங்க. ஏன் தெரியுமா? ஒரே செயலாளர் இருக்காங்க. ஏன்னா இது ரெண்டுமே ஒன்றா தான் இருக்கணும். ஏன்னா இந்த நடத்தை இப்படி ஆட்டையை போடுற வேலை இந்த ரெண்டுக்கும் தனித்தனி அமைச்சர்கள், ஆனால் ஒரே செயலாளர் இருப்பாங்க. குமரகுரு அப்படிங்கிற ஒருத்தர் தான் செயலாளர். ஏன்னா அந்த பத்திரப்பதிவு பண்ணுறது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கோவில் நிலம், இது ரெண்டுக்கும் தனித்தனி ஆஃபீஸர் இருந்தால் இந்த ஃபைல் மூவ் ஆன் ஆகிறப்போ இது அங்கே வரணும் அது அங்கே வரணும், இந்த மாதிரி வேலை நடக்க வேணாம், ரெண்டுக்கும் ஒரே ஆணையரை போகிற அப்போ தான் விஷயம் வேகமாக வெளியே தெரியும். அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்தை ஆட்சிக்கு வந்தோன்னே பண்ணாங்க. ஆட்சிக்கு வந்தோன்னே பண்ணதுக்கான ரிசல்ட் தான் இவ்வளவு வேகமாக ஜூலை 6 பண்ணது ஜூலை 9 தகவல் தெரிஞ்சிச்சு. இல்லாட்டி தகவல் தெரிஞ்சிருக்காருங்க, ரொம்ப நாள் கழிச்சு தெரிஞ்சிருக்கும். ரெண்டுக்கும் ஒரே செயலாளர் இருக்கிறதுனால தான் தகவல் வேகமாக தெரியுது. மொத்த ஸ்கெட்சையும் இதை முன்னாடியே போட்டது முதலமைச்சர் விஜய் அவர்கள். இப்போ வெளிப்படையான விசாரணை வேணும்னு சொல்லி சிபிசிஐடிக்கு மாற்றி விட்டுருக்காங்க. எங்கே தப்பு நடந்திருக்கு, எங்கே நடந்திருக்கு, அந்த தப்பு நடந்த இடத்த கண்டுபிடிச்சி கேள்வி கேளுங்கயா. உங்க கூட சேர்ந்து நானும் கேள்வி கேட்குறேன். சம்மந்தமே இல்லாமல் அமைச்சரை பிடிச்சி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்கிறதா என்னோட பாயிண்ட். ஆனால் தப்பு நடக்கலன்னு நான் சொல்லலை, தப்பு நடந்திருக்கு, மாற்று கருத்து கிடையாது. நம்பர் 1. இப்போ நம்பர் 2, அஜித்குமாருக்கு பொங்குனீங்க, சாத்தான்குளத்துக்கும் பேசியிருப்பீங்க. இப்போ ஏன் அந்த சபரிவர்மனுக்கு எதுவுமே பேச மாட்டேறீங்க? அஜித்குமார் யார்? ஒரு சாமானியன். அவர் தனிப்படை போலீஸ் அடித்தாங்க, வீடியோ கூட வெளியானுச்சு. அவர் எந்த தப்புமே பண்ணலை. அதே நேரம் சாத்தான்குளம் வழக்கில் என்னாச்சு? அவர் மிக முக்கியமாக ஒரு கடை சம்மந்தப்பட்டதில் பூட்டுறது சாத்துறதுல ஏதோ பஞ்சாயத்து போலீஸ் ஸ்டேஷன் வர சொல்லி அடிச்சே கொண்டிருக்காங்க. இது ரெண்டு விஷயத்துலையும் சாமானியன். ஆனால் அந்த சபரிவர்மன் அப்படிங்கிற ஒருத்தர் குட்கா விற்றுருக்காரு. தடை செய்யப்பட்ட பொருளை அவரோட பெட்டி கடையில் விற்றுருக்காரு. மொதல் தடவை வார்னிங், 2வது தடவை வார்னிங், 3வது தடவை கைது செய்யப்பட்டதா சொல்லப்படுது. கைது பண்ணி நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தியிருக்காங்க. நீதிமன்ற காவலில் சிறைச்சாலையில் இருந்திருக்காரு. இவங்க காவல் நிலையத்தில் இருந்திருக்காங்க, இவர் சிறைச்சாலையில் இருந்திருக்கார். எப்பா எங்கே அடிச்சு கொண்டாலும் அடிச்சு கொண்டது தப்பு தானப்பா? ஆமாம் தப்பு தான், மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் இந்த ரெண்டு விஷயத்திலையும் நீதிமன்ற தலையீடு பண்ண பிறகுதான் காவல் அதிகாரிகள் அரசு செய்யப்பட்டாங்க. ஆனால் இங்கே இந்த மனுஷன் 4 நாளில் சிறைச்சாலையில் இறந்திருக்காரு. முதல்ல மர்ம மரணம் அப்படின்னு சொல்லி தான் போட்டிருந்தாங்க, தற்கொலைன்னு சொல்லி போடலை. உடல் பலவீனமாக இருந்ததுனால இறந்து போயிட்டாருன்னு சொல்லலை, மர்ம மரணம் அப்படின்னாங்க. போஸ்ட்மார்ட்டத்துக்கு 3 பெரிய ஹாஸ்பிட்டல்லேருந்து மருத்துவர்கள் வர வச்சு இந்த போஸ்ட்மார்ட்டத்தை பண்ணாங்க. போஸ்ட்மார்ட்டத்தில் 19 இடத்துல காயம் ஏற்பட்டு இறந்திருக்காரு, கை கால்கள் கட்டப்பட்டிருக்கு. அப்போ அடிச்சு தான் கொண்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சோன்னே இதை கொலை வழக்காக மாற்றி வார்டன், துணை வார்டன் சிறைச்சாலையில் இருக்கிறவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்கள்ட்ட விசாரிக்கும் போது 8 கைதிகள் மேலே இப்போ வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. ஏன்னா இந்த 8 கைதிகளுக்கும் இந்த சபரிவர்மனுக்கும் சிறையில் ஏதோ வாக்குவாதம் வந்ததாகவும், இதை தடுக்க வார்டன் அந்த துணை வார்டன் சிறைக்குள்ள போனதாகவும், அந்த வார்டனுக்கும் துணை வார்டனுக்கும் நடுவில் இந்த சபரிவர்மனுக்கும் நடுவில் பிரச்சனை வந்ததாகவும், அதுக்கப்புறம் கையை கட்டி அடிச்சிருக்காங்க. அந்த 8 பேர் இந்த போலீஸ்காரங்க எல்லாரும் சேர்ந்து இவரை தாக்குனதுனால தான் அவர் இறந்து போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இங்க எங்கேயுமே நீதிமன்ற தலையீடு கிடையாதுங்க. ஒரு விஷயம் நடந்தோன்னா அரசாங்கம் அடுத்தடுத்த ஸ்டெப்பு தொடர்ச்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை மாவட்ட எஸ்பி, அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமாக மாவட்ட கலெக்டர் நேரடியாக போய் பேச்சுவார்த்தை பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன கேட்குறாங்க? எங்களுக்கு எங்கள் பிள்ளை இறந்து போயிட்டான், அவனுக்கு 4 வயசில் ஒரு குழந்தை இருக்குது, என்ன தப்பு பண்ணா? மாற்றுத்திறனாளி இப்படி அடிச்சே கொண்டிருக்கீங்களே. ஆமாம், அடிச்சே கொண்டிருக்கக்கூடாது, இது நம்ம ஆட்சியில் வந்த ஒரு கரும்புலி தான், எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் சிறைச்சாலையில் என்ன கதை நடந்திருக்கு, என்ன ஸ்டோரி நடந்திருக்கு நமக்கு முழுமையாக தெரியல. விசாரித்த பிறகு தான் நமக்கு அந்த முழுமையான ஸ்டோரி தெரியும். ஆனால் அந்த ஆகாஷோட மரணமாக இருக்கட்டும், அதே நேரத்தில் சாத்தான்குளம் வழக்காக இருக்கட்டும், அஜித்குமாரோட மரணமாக இருக்கட்டும், இதெல்லாம் வேற ட்ராக்கு, இது வேற ட்ராக்கு அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெளிவாக தெரியுது. எந்த ட்ராக்காக இருந்தாலும் இந்த மரணம் நிகழ்ந்திருக்க கூடாதுங்கிறது தான் வேலிடான ஒரு பாயிண்ட். நடந்த பிறகு அந்த குடும்பத்துக்கு தேவைப்படுற இழப்பீடு அரசாங்கம் சரியாக கொடுக்கணும், அந்த குடும்பத்தை அரவணைக்கணும், அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கணும். ஏன்னா சிறையில் நடந்திருக்குங்க, நம்ம கஸ்டடியில் நடந்திருக்கு. அப்போ சிறைச்சாலைகள் இங்கே மர்மமாக இருக்குது, என்ன நடக்குதுன்னு நம்ம புரியல. நம்ம ஆட்சிக்கு 50 நாள் ஆயிடுச்சு, இந்த சாக்கு போக்க நம்ம சொல்லக்கூடாது. சிறைச்சாலையை முழுமையாக மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிறது மட்டும் இந்த வீடியோவில் நான் வேண்டுகோளாக வச்சுக்கிறேன். இதைத்தான் தொடர்ச்சியாக திமுக ஆட்சியில் நடந்தது, தாவேக ஆட்சியில் நடக்கிறதுக்கும் ஏற்பட்ட வேறுபாடுகளை திமுக ஆட்சியில் இது நடக்கும் போதெல்லாம் கடுமையாக எதிர்த்தவர் இந்த நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, ஹென்றி திபேடு. இவர் இந்த விஷயத்தை பற்றி இந்த அரசாங்கம் சரியாக தான் கொண்டு போகிறாங்க, ஆனாலும் இது பத்தாதுன்னு சொல்கிறார். அதை தான் நானும் சொல்கிறேன், இது பத்தாது, மிகச்சரியாக கொண்டு போங்க. இந்த லாக்அப் டெத் அப்படிங்கிறது, இந்த என்கவுண்டரில் போகிறது, தூக்கு தண்டனை, இந்த பயத்தின் அடிப்படையில் குற்றங்களை தடுக்கவே முடியாதுங்க. புரிதல் அடிப்படையில் தான் குற்றங்களை தடுக்க முடியும். அதை நோக்கி
சிறைச்சாலையை மாற்றணும். சிறைச்சாலை அப்படிங்கிறது சிறையில் போடுறது தண்டனையாக இருக்கக்கூடாது, அதை அவனை மாற்றுறதுக்கான ஒரு சீரமைப்பு இடமா இருக்கணும். ஸோ இது பெரிய மாற்றத்தை சிறைச்சாலைகள் ஏற்படுத்தணும். இந்த விஷயத்தில் இந்த வார்டன், துணை வார்டன், அதுக்கப்புறம் இந்த 8 கைதிகள், இந்த முழு கிரைம் ஸ்டோரி என்ன நடந்திருக்குங்கிற விஷயம் வந்து விசாரணையில் தான் தெரிய வரும். இல்லை சார்ஜ் ஷீட் போட்டாலும் நமக்கு தெரிய வந்துடும். நடந்த பிறகு மொத்த கிரைம் ஸ்டோரி என்னங்கிறத நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அதை சொல்லிட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.